welcome to my channel Manju's Flavors. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி crispy கோவக்காய் ஃப்ரை. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். Oil, கோவக்காய், curry leaves, green chilies, corn flour, கடலை மாவு, gram flour basin, rice flour, peanuts, red chili powder, salt, coriander powder, turmeric powder, crushed garlic, ginger garlic paste, jeera powder. இப்போ கோவக்காய் ஒரு 500 grams எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீட்டாக ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். எவ்வளோ மெலிசாக கட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது இங்கிலீஷில் ஐவி காட் சொல்லுவாங்க. இப்போ கொஞ்சோண்டு சால்ட் போட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுடுங்க. இதில் எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாம் இருந்தால் வெளியில் வந்துடும். இந்த மாதிரி சால்ட் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு தனியாக வச்சுடுங்க. ஒரு 20 மினிட்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் வந்துடும். அப்போ நம்ம இது ஃப்ரை பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு நல்லா வரும். இதோட டிப் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க 5 டீஸ்பூன்ஸ். ரைஸ் ஃப்ளவர் எடுத்துக்கோங்க 4 டீஸ்பூன்ஸ். அடுத்தது கடலை மாவு பேசன், இது ஒரு 4 டீஸ்பூன்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1.5 டீஸ்பூன்ஸ் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணுங்கள். இது கொஞ்சம் காரமாக ஸ்பைஸியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தனியாத்தூள், கொரியண்டர் பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள், டர்மரிக் பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கியூமின் பவுடர், ஜீரா தூள் அதை ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணிக்கோங்க. ஜீரகத்தை, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றவே கூடாது. இது மாதிரி ட்ரையாக தான் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கோவக்காலே கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும். மசாலாலாம் நல்லா கோட்டாயிடும். அதனால் தண்ணி ஊற்றக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ ஒரு 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. கோவக்காய் எடுத்து நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. ஸ்க்வீஸ் பண்ணால் அதில் தண்ணி இருக்கும். எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலாலாம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறுன்னு நல்லா வரும். இந்த ரெசிபி எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கிட்ஸ்லேருந்து பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், எக்ஸ்ட்ரா தண்ணி இந்த மாதிரி வந்திருக்குது. அது நம்மளுக்கு தேவையில்லை. அந்த தண்ணி எடுத்துருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாலாம் கோவக்காய் நல்லா கோட் ஆகணும். இது மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரைஸ் ஃப்ளவர் ஏதாவது பத்தலன்னு தோணிச்சானா மேலேருந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. இதே போதும் எனக்கு தெரிஞ்சு நல்ல மசாலாலாம் கோட் ஆகிடும். இப்போ ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. டீப் ஃப்ரைக்கு தேவையான ஆயில் ரொம்ப சூடு பண்ணாதீங்க. மீடியமாக ஹீட் ஆனால் போதும். ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா தீஞ்சு போயிடும். பாருங்கள், நல்ல மசாலாலாம் நல்லா கோட் ஆகிருக்குது. சூப்பராக வந்திருக்குது. இந்த மாதிரி இருக்கணும் கன்சிஸ்டன்சி. இப்போ நீங்கள் செக் பண்ணுங்கள். சால்ட்டு, காரம் ஏதாவது தேவைன்னு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியாக உதிரியாக ஆயிலில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் மட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணுங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக நல்லா வரும். நல்லா ஓவர்லோட் பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், போட்ட உடனே கரண்டி போட்டு கலராதிங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சூப்பராக வந்துருப்பாருங்க. மசாலாலாம் பிரியாமல் ஃபண்டாஸ்டிக்காக வந்திருக்குது. இந்த மாதிரி இருக்கணும். நம்ம எண்ணெயில் போட்ட உடனே கரண்டி போட்டு கலந்தோம்னா மசாலாலாம் தனியாக வந்துடும் கோவக்காயிலேருந்து. பாருங்கள், பர்ஃபெக்டாக வந்திருக்குது. இந்த மாதிரி இருக்கணும். ஒரு 70% ஃப்ரை பண்ணிக்கோங்க. திருப்பி கடைசியாக திருப்பி இன்னொரு வாட்டி நான் ஃப்ரை பண்ணுவேன். இது
இந்த மழைக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். பசங்க எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், மசாலாலாம் நல்லா கோட் ஆகிட்டு நல்லா வந்திருக்குது. திருப்பி 2வது ரவுண்ட் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள், ரெசிபி ரொம்ப நல்லா வரும். பாருங்க, நல்லா ஃப்ரை ஆகிருக்குது. ஆயில் எல்லாம் கூட ரொம்ப இழுக்காது, நல்லா வரும். இப்போ மல்லாட்டை பீனட்ஸ் 50 கிராம்ஸ் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. மல்லாட்டை வந்து உங்கள் இஷ்டம், கூட வேணாலும் போட்டுக்கலாம், கொறிச்சி வேணாலும் போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் கேஷ்யூ நட்ஸும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது பூண்டு இது மாதிரி க்ரஷ் பண்ணி தட்டிட்டு போட்டுக்கோங்க. பூண்டு போடுறதுனால நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். நம்ம வீட்டு கெஸ்ட் எல்லாம் வரும்போது இந்த மாதிரி பண்ணோம்னா நல்லாயிருக்கும். க்ரீன் சில்லிஸ் இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி அதுவும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த கோவக்காய் கூட க்ரீன் சில்லிஸ் கடிச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கறி லீவ்ஸ் க்ரீன் சில்லிஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி போடுறதுனால டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா பக்குவமாக ஃப்ரை பண்ணுங்கள். தீயவும் கூடாது, அதே மாதிரி நல்லா மொறு மொறுன்னு வர மாதிரி இருக்கணும். இதெல்லாம் ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து கோவக்காய் வந்து நம்ம ஒரு 70% அந்த மாதிரி ஃப்ரை பண்ணோம்னா திருப்பி செகண்ட் ரவுண்ட் ஃப்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணோம்னா ரொம்ப மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். ரொம்ப நேரத்துக்கு கிறிஸ்பியாக இருக்கும். பெரிய பெரிய ஹோட்டல்ஸால் இந்த மாதிரி டபுள் ஃப்ரை பண்ணுவாங்க. முதல்ல ஒரு 70% ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் ரவுண்டு. செகண்ட் ரவுண்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக வரும் ரெசிபி. இது நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம இது ஸ்டார்டராகவும் சர்வ் பண்ணலாம். நம்ம வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் பார்ட்டிஸ் எல்லாம் இருக்குன்னா ஸ்டார்டராக சர்வ் பண்ணலாம். புலாவ் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதத்தில் சுட சுட சர்வ் பண்ணிங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து ரெட் சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகத்தூள், ரோஸ்டட் ஜீரா பவுடர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு சால்ட். இது நல்லா 3 இன்க்ரீடியன்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மேலே இந்த ஸ்ப்ரிங்கிள் பண்ணால் டேஸ்ட்டும் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சோம்ல இன்க்ரீடியன்ட்ஸு எல்லாம் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இது ஈவினிங் காஃபி சாப்பிடும்போது கூட, டீ காஃபி கூட சாப்பிட்டா கூட ஒரு ஸ்நாக்காக ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே இந்த கோவக்காய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெட் சில்லி பவுடர் இருக்குல்ல, ஜீரகத்தூள், மிளகாத்தூள் மேலேருந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு ஃபேவரட் ரெசிபியாக மாறும். மேலேருந்து இந்த மாதிரி சில்லி பவுடரெல்லாம் போடுறதுனால நல்லாயிருக்கும். தேவைப்பட்டவங்க சாட் மசாலா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங்கிள் பண்ணால் நல்லாயிருக்கும். சில பேருக்கு பிடிக்காது சாட் மசாலா, அதனால நான் போடலை. இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டு வாட்ச் மை அப்கமிங் வீடியோஸ், click the bell icon, follow me on Instagram and Facebook.